இன்ஃபோசிஸ்க்கு வந்தோம். மீட் பண்ணது ஆஃபீஸுக்கு. இங்கே ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? கேஜிஎஃப் ஒரு பாட்டு இங்கே எடுத்தாங்க. செகண்ட் பார்ட் தெரியுமா? தெரியும். அந்த பிளேஸ் இது. அப்போ வந்துட்டு கேஃபிட்டேரியாவில் உட்காந்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இப்போ எல்லாரும் பார்த்துலாம் இங்கே யார் இருக்கிறாங்க? சரண்குறான். ஹாய் சரண் ஹாய் பண்ண. தர்ஷனா, தீபனா, அங்கே கருவனா, தர்ஷனா, பெரிய அப்படியே நானும் வந்துட்டேன். கார்த்திகனா கூட வந்துக்குது. எல்லாரும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் இருக்கிறோம் இன்ஃபோசிஸில். அப்படியே இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ கந்ததா மரம் இருக்குது. இப்போ நம்ம கேஜிஎஃப் பில்டிங்கை நீங்கள் கேஜிஎஃப் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறோம். கேஜிஎஃப் பில்டிங்க்கு இப்போ போகிறோம். அப்படியே சுற்றின்னு மல்டிப்ளேயர்ஸ் போகிறோம். அங்கே போய் என்னாக்குதுன்னு இப்போ தெரில. இப்போ போய் பார்க்கலாம். அது வரைக்கும் விடுதலை எடுக்கிறவங்க சித்தேஷ். ஏ காய்ஸ், இப்போ நம்ம அங்கே ரிவ்யூ பண்ணிட்டு இங்கே வந்தோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக்குது ஸ்டெப்ஸ். எங்கெங்க எவ்வளோ விதமான ஸ்டெப்ஸுங்க இருக்குது. இங்கே பாருங்க, டான்ஸ் ரோமர்ஸ் இருக்குது பெருசாக. இங்கே போய் டான்ஸ் கூட பண்ணலாம். இப்போ பாருங்க, இங்கே ஒரு சின்ன ஆடிட்டோரியம். இங்கே ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா இந்த சர்க்கிளில் டான்ஸ் ஆடுவாங்க, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இந்த பெரிய பெரிய வேலிங்கோ செஞ்சாக்கா அங்கே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இங்கே அகாதமி பார்க்குறதுக்கு ஸ்டெப்ஸுங்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. இப்போ நான் பேசியாச்சு. என் ஃப்ரெண்டு சரண் வரான், கசின் பேசுறதுக்கு. அந்த இதில் இதாவது பேசுகிறா. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அங்கே அந்த கல்லுங்க அங்கே ஐ லவ் மைசூர் என்கிட்ட இருந்துச்சு. அங்கே ஃபோட்டோ பிடிச்சி இப்போ போயிருக்கோம். போகிறவங்களில் அந்த ஃபால்ஸ் பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக்குது. நேச்சர் தண்ணிங்க உள்ளுடுத்து ஃபால்ஸு, ஸ்டெப்ஸு அதெல்லாம் பார்த்தோம். ஃபோட்டோ பிடிக்கலான்னு தோணும். அங்கே லேட் ஆகிருக்குது. அங்கே பாருங்கள் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ நம்மளும் சீக்கிரம் போனோம். அதனால் இப்போ போகிற வழியிலே கொஞ்சம் வியூ பண்ணிட்டு போகிறோம். இப்போ நம்ம அங்கே பார்த்துட்டு ஃபோட்டோ பிடிச்சின்னு போயிருக்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே ஃபுல் க்ரீனாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னாக்குதுன்னு தெரில. இப்போ அங்கே போயிருக்கும் போதே பார்க்குறோம். கேஜிஎஃப் பில்டிங்க்கு போயிருக்கிறோம். இப்போது அப்படியே போயின்னு அங்கே இங்கே ஏதோ அனிமல்ஸுங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்துன்னு அங்கே கேஜிஎஃப் பில்டிங்கை பார்த்துன்னு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்னை பற்றி அப்புறமா சொல்கிறேன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சின்ட்டு. பை ஃப்ரெண்ட்ஸ். Keep on watching, stay tuned. I am your Chittu. இப்போ 6:01 டைமு. இன்ஃபோசிஸில் ஏன்னா ஒன்றுனா கரெக்டாக டைம் ஃபாலோ பண்ணுறாங்கோ. அது இங்கே சூப்பராக இருக்குது. அப்போ நம்ம மேலே ஏறி வந்து நிற்கும். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அந்த டைம் க்ளீனாக ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டு? அது நான் 6 o'clock நான் மேலே ஏறி வந்து இருக்கும்போது 6 o'clock ஆச்சு. கரெக்டாக லைட் ஆன் ஆயிடுச்சு. அதுக்கு தான் டைம் ஃபாலோ கரெக்டாக ஆன் பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேன். அப்புறமா மேலே இங்கே வந்தோம். பார்த்தா லைட்ஸ் எல்லாம் ஆனே இருக்கு. மேலே பார்த்தா கொஞ்சம் மலையில வர்ற மாதிரி இருக்கு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்ட்டு. இப்போ கேஜிஎஃப் பில்டிங் கிட்ட வந்து இருக்கோம். இவ்வளோ நேரம் சிட்டு கண்டினியூ பண்ணியிருந்தா. இப்போ சிட்டு கூட நானும் வந்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு தருண் கூட இந்த வீடியோவில் ஜாயின் ஆகலாம். பாருங்க. கீப் வாட்சிங், ஸ்டே டியூன். நான் உங்கள் சரண். ஜோராயிடுச்சு, சீக்கிரம் போகலாம். நான் சொன்னேன் இன்ஃபோசிஸில் கரெக்டாக டைம் ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் நாம் கரெக்டாக டைம் ஃபாலோ பண்ணல. கேஜிஎஃப் பில்டிங் கிட்ட வந்துன்னா ஜோராமலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது இந்த பில்டிங் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட் கிட்டே இருக்கோம். ஆனால் உள்ளே போகிறதுக்கு ஆகுது இல்லை. இதுதான் என்ட்ரன்ஸா? இதுதான் என்ட்ரன்ஸ். செத்தி கொடை பேரே பார்த்தா 100 ரூபா பெருசாகிட்டு. இதில் பேர் வேறு எழுதிக்கிறாங்களா இன்ஃபோசிஸ்ன்ட்டு? ஓகே, இவங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா ஒரு 3 பேர் போகலாம். 5 பேர் போகலாம். சின்ன பசங்க பிரச்சனை இல்லை. பெரியவங்க இருந்தால் 3 பேர், சின்னவங்க இருந்தால் நிறைய பேர் போகலாம். ஒரு 5-6 போகலாம். இப்போ நாங்கள் என்னப்பா ராக்கியோட ஷூட்டிங் எடுத்தாங்க. அந்த இடத்துல இருக்கிறோம். எல்லாம் சுற்றி பாருங்க. மியூசிக் வருது.
நான் இவங்க தருண், நாங்களாம் ஜெயினரோ, இவங்கெல்லாம் எங்கள் கசின்ஸ். நாங்கள் 3 பேர் தான் இந்த வீடியோவில் சொல்லுறது. ஓகே. நீங்கள் 3 பேர் தான் ஆங்கர்ஸா? ஆமாம். சிங்கிளாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பேர் அப்படியே. சிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நான் தான் ஸ்டார்ட் பண்ணி, அதனால நான் இன்ட்ரோஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் சிதேஷ், நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். செகண்ட் சரண், நான் தான் செகண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ என் பேர் சரண்குமார். எத்தினாவது? நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஹாய், நான் தான் தருண். நான் இப்போ இவ்வளோ நேரம் எங்கள் தீபனாங்க கூட கார்த்திக் நாங்கள் கூட போயிருந்தேன். இப்போ தான் நான் எங்கள் அண்ணா கூட வந்துக்கிறேன். இப்படிலாம் நானே ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் 7th ஸ்டாண்டர்ட். ஹாய். சிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட பேசுகிறதே மறந்துட்டேன். அந்த ஃபவுண்டைன் அழகாக ஃபவுண்டைன் திரும்ப இதை பார்க்கவே முடியாது. நான் பெருசாகிட்டு வளர்ந்துட்டு படிச்சுட்டு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி இப்போ அடுத்த காலம் எவ்வளோ வருஷத்துக்கு திரும்ப இப்போ தான் 5வது எவ்வளோ வருஷத்துக்கு பார்க்கறதுக்கு இன்னும் தீபனா கூட எப்போனா ஒருத்தர் சான்ஸ் இல்லாக்கா தான் வர முடியும். அதனால இப்போவே இதாக பார்த்துக்கோங்க. அந்த ஃபவுண்டைன் அழகாக பாருங்க. அந்த மதித்த மேலே போகிறது கீழே வரது ஃபவுண்டைன்லாம் போகிறத பார்க்குறது அது இப்போவே பார்த்து ரசிக்கிறோம். அப்புறமா இங்கே ஃபுல் நம்ம வர நேரம் இன்னும் மழை வந்து போயிடுச்சு. அங்கேயே ஒரு 1/2 நின்றுட்டோம் மழை வரதுனால. இப்போ மழை வச்சு நின்றுச்சு. இப்போ சுற்றி பார்த்து போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங் லைட்டிங் ஷாப் போக போகிறோம். அங்கே ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட். ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் அங்கே போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இது பண்ணுறோம். இப்போ டைம் ஆயிடுச்சு பாருங்கள். டைமு 6 மணி ஆயிடுச்சு. டைம் ஆகுது. இப்போ போகிறோம். பை ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஆன் சீயிங் யுவர் ஸ்டே டியூன். I am your சிட்டு. நம்ம இப்போ தான் கேஜிஎஃபோட பில்டிங் முடிச்சுன்னு வந்துருக்கோம். இங்கே பார்த்தா ஏதோ டென்னிஸ் ஆடுற இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க எனக்கு ஃபீலே ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஊட்டியில் இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. மைசூரில் தான் இருக்கிறோம். ஃபீலெல்லாம் ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நீங்களே சைடெல்லாம் உச்சு பாருங்களே. கல் இந்த இது பார்க்கறதுக்கெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஊட்டியில் எங்கேயோ போகிற மாதிரி ட்ரெக்கிங்கு. ஆமாம் ஆமாம். அப்படி கட்டுக்கு நம்மளுக்கே ஒரு மாதிரி குட்டி மரம், குட்டி மரம், அங்கங்கே லைட்டு, அங்கே குட்டி குட்டி கல்லுங்களெல்லாம் வச்சு பண்ணிக்கிறாங்க. அங்கங்கே குட்டி தான் மெட்டில் வச்சுக்கிறாங்க. அப்புறமா இப்போ கூட பாருங்க, அங்கே ஏதோ ஒரு மிஷின் ஓடுற சவுண்ட் இருக்குது. அது வேலை செய்கிறாங்களே. இப்போ ஏதோ ஒரு இங்கே சவுண்ட் கேட்குது. இப்போ நம்ம அதை போய் பார்ட்னராக பார்க்குறோம். பார்த்துட்டு அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் அது நான் சொல்கிறோம். அது வரைக்கும் உங்கள் கிட்ட இருந்து விடாய் படுக்கிற சிட்டு. இப்போ நம்ம போய் இருக்கும்போது பார்த்தா இங்கே ஏதோ ஸ்விம்மிங் பூல் மாதிரி எல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஜிம்மெல்லாம் இருக்குது. அதில் கூட நம்ம போய் பண்ணலாமான்னு தெரியல. ஜிம்மு இருக்குது முன்னே. எல்லாம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் இங்கே தான் இருக்குது HLDன்னு. அது என்னன்னு எங்களுக்கும் தெரில. இங்கே தான் ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஏதோ இருக்குது. சென்டரில் பிளேசஸ் எல்லாம் இருக்குது. போட்டு போடுவாங்களான்னு தெரில. உள்ள இதெல்லாம் இருக்குது. அந்த பால் உருட்டு அது என்ன சொல்கிறாங்க? 8 பால் ஃபுல். 8 பால் ஃபுல் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க பண்ணுறோம். நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். நம்ம அப்படியே ரைட்டில் பார்த்தா பவுலிங் பூல்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே நம்ம கேம் ஆடலாமா இல்லையான்னு தெரியல. அப்புறமா இங்கே முன்ன ரைட் சைடில் ஜிம்ஸ் எல்லாம் இருக்குது. கபடி, டென்னிஸ், கிரிக்கெட் இதெல்லாம் டிவியில் வந்துருக்கு. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படியே. இங்கே என்னென்ன பார்த்தீங்க? இப்போ ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இப்போ ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஏதாச்சும் இருக்குது. இன்ஃபோசிஸாக இருக்குது. மைசூரில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் இருக்குங்க. இன்ஃபோசிஸ் வந்து சொல்லிட்டு இன்ஃபோசிஸில் என்ன இருக்குன்னா நீங்கள் இன்ஃபோசிஸில் என்ன எல்லாம் இருந்தீங்க. ஜிம் இருக்குது, டென்னிஸ் இருக்குது, 8 பால்ஸ் இருக்குது, புல் பால்ஸ் இருக்குது. 8 பால் பூல். பில்லட்ஸ் அண்ணா அதுக்கு. பில்லட்ஸ் இருக்குது. அப்படியே முன்ன பார்த்தா தியேட்டர் இருக்குது. வா, எவ்வளோ பெரிய தியேட்டரு. ஆக்சுவலி இது மல்டிப்ளெக்ஸ்ன்ட்டு இதை தான் கூப்பிடுறது. என்னான்னு கேட்டுருந்தீங்களா? அது இதை தான். இங்கே ஒன்று குட்டி ஃபவுண்டன் இருக்குது. இங்கே ஏதாச்சும் போர் ஆச்சுன்னா சும்மா இதை ஃபீல் பண்ணலாம். இப்போ அந்த தண்ணி வருது. இப்போ அப்படியே லாயல் வேர்ல்டுக்கு போகலாம். இங்கே லாயல் வேர்ல்டெல்லாம் இருக்குது. லாயல் வேர்ல்டு இருக்குது, டென்னிஸ் இருக்குது, ஜிம் இருக்குது, 8 பால்ஸ் இருக்குது.
இதெல்லாம் இருக்கு. பார்த்தா முன்னே தேட்டர் கூட இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம். நான் உங்கள் சரண். இங்க கை வச்சா தண்ணி வருது, கால் வச்சா டோர் ஓப்பன் ஆகுது. சென்சார் டோர் பேரு. இப்போ எல்லாம் உள்ள போகலாம். அதெல்லாம் பாருங்க, இங்க ஃபுல் சேஃப்டி. பேக் எல்லாம் வைக்கலாம். ஆக்சுவலி பேக் உள்ள எடுத்துன்னு போகக்கூடாது. அதுக்கு பேக் உள்ள எடுத்துன்னு போகக்கூடாது. அதனால அதுக்கு தான் நம்ம இங்கே உள்ள வச்சுன்னு இருக்கோம். இதுதான் லாயல்கள். பாருங்க என்னென்ன இருக்குது. வா, உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் இருக்குது. சென்ட்டும் இருக்குது. இப்போ வேணும் அதெல்லாம் வைக்கலாம். பொம்மைங்க இருக்குது, பவுச் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இன்ஃபோசிஸில் என்ன இருக்குன்னு மாதிரி கேட்குறது இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்று விட்டுட்டு எல்லாமே இருக்குது. பேக் இருக்குது, ஜூஸு, உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா ஐஸ்கிரீம் இருக்குது, எல்லாமே இருக்குது. சின்ன மினி சிட்டி மாதிரி இருக்குது. இப்போ எல்லோரும் அவங்களுக்கு வேணாமா இருந்தால் சாக்லேட் இருக்கோம். இப்போ பில் பண்ணுறதுக்கு பையன் இருக்கோம். பில் பண்ணிட்டு பேசுகிறேன். நான் உங்கள் சரண். தருண் ஸ்டார்ட். ஐஸ்கிரீம்லேயே மழை. ஐஸ்கிரீம் ஸ்டார்ட். மலையில ஐஸ்கிரீம் சாப்பிட்ற சுகமே வேற. நாளைக்கு நம்ம என்னோட பர்த்டே, அதனால நாளைக்கு சிட்டு நாளைக்கு அங்கே பத்தலே அதை சொல்கிறதுக்கு பண்ணிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா ஐஸ்கிரீம்குள்ளே ஒரு ஐஸ்கிரீம்க்குது வச்சுருந்தோம்லாம் அதான் இப்போ சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு தெரியுமா? சாப்பிடு. இப்போ நான் எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கோம். மலையிலேயே ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். சுகமே வேற. வெறித்தனம் அந்த மாதிரி இருக்கு. இங்கே பேசு. ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுருக்கோம். எல்லாரும் சிப்ஸு ஐஸ்கிரீம் எல்லாரும் சாப்பிட்டுருக்கோம். பின்னாடி பார்த்தா எல்லாரும் கொடை பிடிச்சிருக்காங்க. இந்த வியூ பார்க்கலாம் இருங்க. அப்படியே இந்த வியூ பார்க்கலாம் வாங்க. பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு, கார்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாரும் ப்ளூ கலர் சத்திரி பிடிச்சி ஓடாடி இருக்கிறாங்க. ஆனால் இது இன்ஃபோசிஸ் ஒரு சிட்டின்ட்டே சொல்லலாம், ஒரு ஊர் இன்ஃபோசிஸ். ஆனால் இந்த இன்ஃபோசிஸில் ரோட் கூட ஒரு இவ்வளோ சூப்பராக இருக்குது. மைசூரில் இன்ஃபோசிஸில் இந்த மாதிரி ரோட் தான் சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த சைட் போனால் ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் எங்கேக்கு போகிறோன்னு சொல்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:49 டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சைடு வாங்க. அப்படியே பஸ் வருது. பஸ்ஸில் சில வந்துருக்கு. சைக்கிள் ஓட்டினேன், சத்திரி பிடிச்சிக்கினேன், சைக்கிள் ஓட்டிங்கிறாங்க. இங்கெல்லாம் இன்ஃபோசிஸில் இவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்கன்னா நானும் அந்த க்ளீனை மெயின்டைன் பண்ணோம். எந்த ஸ்டிக்ஸ்லாம் ரோட்டில் போடல, நான் டஸ்ட்பின்ஸில் போட்டிருக்கேன். சொல்லு. இப்போ நம்ம ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்ஸை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்களா? எல்லாம் நீட்டாக வச்சுருக்கோம். நம்மளும் நீட்டாக வச்சுருக்கோம். காரெல்லாம் வரலாம். இந்த பஸ்ஸுங்க போகுது இந்த ரோட்டில், சைக்கிளுங்க ஓட்டலாம். இன்னொன்று ரோடு கொஞ்சம் ப்ராப்ளம், அங்கங்கே பள்ளமாக்குது, பார்த்து நடக்கணும். அப்புறம் நம்ம இப்போ ஏதோ ஒரு இடம் போயிருக்கிறோங்க. அந்த இடம் பேர் என்ன? அந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட். அது எப்படி இருக்குதுன்னே தெரியலங்க. இப்போ நம்ம போயிருக்கிறோம். அந்த இடத்துல போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு சுத்த இடம் எப்படிலாம் நடந்துக்கிறோன்னு தெரில. மேலே லைட்டாக தெரியா தோறி இருக்குது. லைட்டெல்லாம் அங்கங்கே போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி சைக்கிளில் கூட வரலாம். பைக்கு போகுது, சைக்கிள் போகுது. ஆல்மோஸ்ட் இங்கே எல்லாமே இருக்குது. சைக்கிள் இருக்குது, பஸ் இருக்குது, ட்ராலி இருக்குது. இங்கெல்லாம் பாருங்க, இந்த
மாதிரி பசங்களாம் எப்படி நடந்துன்னு போயிருக்கிறாங்க கூட பசங்க நம்ம கூட வந்துருக்கிறவங்க அங்கே போயிருக்கிறாங்க இந்த பசங்களாம் நடந்துக்கிறாங்க இதுக்கு இப்போ நம்ம அப்படியே அந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கிறோம் அங்கே அவங்கள மீட் பண்ணலாம் கீப் ஆன் வாட்சிங் ஸ்டே டியூன்ட் நாங்கள் தருண் ஹலோ ஆங்கர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துல அதே மாதிரி இன்னைக்கு இப்போ விசித்திரமான ஒரு ஆசமானது சத்தியம் கப்பல் கூட இன்னும் பாருங்க சுற்றி பாருங்க தனியாக இல்லை. ஆமாம். தண்ணியில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா? இல்லையே. இங்கே பாருங்க இவ்வளோ குட்டி குட்டி மீன் பெரிய இங்கே பாருங்க கிட்டே எவ்வளோ பெரிய மீன் வைக்குது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய பெரிய ஆசமான சூப்பரான சப்ஜெக்ட். அப்படிங்க பாருங்க பேர் என்னன்னா ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட். கீழே கீழே எல்லாம் தண்ணி எல்லாம் அதுமாதிரி இந்த டேஸ்ட் வச்சு பண்ணிக்கிறது. இதெல்லாம் ஒரு அஸ்தாமாக பண்ணி வச்சுருக்காங்க. பாட்டில் வச்சுட்டு வீடு கூட இருக்குது. அங்கங்கே தண்ணிங்க சுற்றி சுற்றி தண்ணிங்க. இங்கே பாருங்கப்பா நீங்கள் கிட்ட கிட்டன்னு பார்க்கலாம். எங்கள் மீன் கிட்ட இருக்கிறது மீன் அவ்வளோ நல்லா ஆசமாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க இங்கே உட்காந்து பார்க்குறதுக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. இங்கே சுற்றி பார்த்தா ரொம்ப அழகாகுது ஆசமாக இருக்குது. அங்கங்கே பார்க்காது அங்கங்கே எப்படி இருக்குதுடா மீனுங்க எல்லாம்? டாய்லெட் எல்லாம் ஆஃப்ரீனில் இருக்கிற மாதிரி ஆஃப்ரைன் ஓ எல்லாரும் சொல்லு சிட்டு சிட்டு கமான். இங்கே பாருங்க இப்போ எல்லாரும் வந்து பார்த்து பயணிக்கிறோம். இங்கே பாருங்க எல்லாரும் வந்து உட்காந்து பார்த்து பயணிக்கிறாங்க. அங்கே பாருங்க பவியானங்களும் சிரிச்சு 2 ஃபோனில் ஃபோட்டோ பிடிச்சிருக்கிறாங்க. அங்கே பிரைட்டுங்கெல்லாம் போட்டு நல்லா கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த சுற்றி எங்கே பார்த்தாலும் மீனுங்களாக இருக்குது. எங்கே ஒரு காயில கூட இல்லாமல் அந்த மீனுங்களெல்லாம் எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிடலான்ற அளவுக்கு அப்படி தோணுது. எங்கள் முகத்திலே என்ன பண்ணிருக்காரு அதில் சோகம் அதை அத்தை விட்டுடுங்க. இப்போ நம்ம சந்தோஷத்தை ஓப்பன் பண்ணலாம். எவ்வளோ ஆசமாக தெரியுமா? நீங்களும் ரசிங்க வந்து பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு அதே மாதிரி சார் இப்போ வீடியோவில் சர்ப்ரைஸ் பண்ணி வீடியோ பண்ணி அனுப்புங்க யூடியூப்பில். இதுக்கு உங்ககிட்டேருந்து விடைபெறுகிற சித்தேஷ். நான் உங்கள் சித்தேஷ், அன்பான சித்தேஷ். எதரா மூணு சிட்டு சிட்டு தண்ணி சூடாக்குதுரா. கொச்சின்க்கு பாருங்கல்ல. ஏய் அங்கே பாரு கொச்சின்க்கு தண்ணி. ஹாய் கைஸ், இப்போ நம்ம அங்கே ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டு இங்கே சாப்பிட்றதுக்கு வந்துக்கிறோம். அங்கே பாருங்க ஆஃபீஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே தான் எங்கள் சித்தப்பா தீபம்னா இங்கே வேலை செய்யுது. அப்புறம் இங்கே பாருங்க த்ரோபால் சென்டர், டென்னிஸ் சென்டர் எல்லாம் இருக்குது. மரம் பாருங்க. எங்கே நீங்கள் வெள்ளை கலர் எಲ್ಲಿங்க பார்த்துக்கிறீங்களா? இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளோ இருக்குது வெள்ளை கலர் மரம். பெரிய பெரிய சின்ன சின்ன மரங்க. இங்கே டென்னிஸ் ரொம்ப க்ளீனாக இருக்குது. அந்த சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போயிருக்கிறோம்? சாப்பிட்றதுக்கு போயிருக்கிறோம். என்ன சாப்பிட்றீங்க? அங்கே என்னாகுதோ நான்வெஜ் எங்கள் இன்ஃபோசிஸில் கிடைக்கிறது இல்லை. அப்போ வெஜ்ஜு பருப்பு குழம்பு சோறு அதுதான். பருப்பு குழம்பு கூட கிடைக்கிறது இல்லை. உங்கள் பின்னாடி 3 பொண்ணுங்க வந்து நிற்கிறாங்க. அவங்க பற்றி பேசுகிறீங்களா? அவங்க யாரை வேறு யாரும் அவங்க பற்றி நான் நேரத்துக்கு பேசுகிறேன். அவங்க பற்றி அவங்க பேசுகிறாங்க. அவங்க பொண்ணு இப்போ அதெல்லாம் விடுங்க. சாப்பிட்றதுக்கு போகிற டேஸ்ட் எப்படி இருக்குதுன்ட்டு அவங்க ஃப்ரெண்ட் சொல்ல போகிறேன். சாப்பிட்டு கிட்ட சொல்ல போகிறான். சரி பாய். உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. சரி பாய். வாங்க. ஜுரம் வந்துடும் தெரியுமா? சில்பர் கெலீஜ் ಟಿಫಿನ್ ಏಯ್ ಇನ್ಫೋಸಿಸ್ இது இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸ் அல்ல இன்ஃபோசிஸ். ஹாய் இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸில் என்ன இருக்குன்னா இப்போ நான் ஒன்று நீங்கள் அப்போதுலேருந்து இதே தான் சொல்லிங்கிறீங்க. நீங்கள் இப்போ என்ன பற்றி சொல்லணும்னா நான் ஃபுட்டு டேஸ்ட் பற்றி சொல்கிறேன். வீடியோ கட் பண்ணிவிடுங்க. சும்மா ஷாக்கிங் மாதிரி 3 பேரை வாட்ஸ்அப்ல. ஓ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேஸ் உங்களுக்கு கவனிக்குதா? இல்லை. பிகில் ஃபிலிம் பார்த்துக்கிறீங்களா நீங்கள் விஜய்து? அந்த பிளேஸ் மாதிரி தெரியல உங்களுக்கு? ஆமாம் ஆமாம். அந்த ப்ராக்டிஸ் கிளம்பி போகிறாங்க பாருங்க விஜய் வந்து
அந்த place மாதிரி தெரியுது. இங்க அப்ப நான் running race ரெட் கலர்ல இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? அவர் பெரிய பிடுங்கி பேசுறதுக்கே அழுகுறாரு. ஜாப்ல கை ரன்னிங் போட்டுன்னு. ரேஸ் இப்போ நம்ம போக போறோம். யார் வயசு நாங்கள் 3 பேரும் போக போகிறோம். சரி சரி ஆச்சு. இப்போ அந்த ரன்னிங் ரேஸ் பற்றி சொல்லுங்க. ஃபுல் ஜோஷ்ல இருக்கிறீங்களா? வாங்க இங்க 3 பேரும் நில்லுங்க. ஃபுல் ஜோஷா? ஏதோ வாடங்க. ஏய் 3 பேரும் இங்கே நில்லுங்க. ஃபர்ஸ்ட் வாங்க. ஃபுல் ஜோஷ்ல இருக்கிறீங்களா? கத்துங்க. சரி சரி, இந்த ஜோஷ் ஒரு ரவுண்ட் 8 பேருக்கு தான் பார்க்குறேன். சரி சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. போங்க. எல்லா பொசிஷனுக்கு வந்துக்கிறீங்களா? எல்லா பொசிஷனுக்கு வாங்க. நான் ஸ்டார்ட் சொல்கிறேன், அப்போ ஓடணும். ஓகேவா? ஹை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ஃபுல்லாக தண்ணி ஆகுது. இங்கே பார்த்தீங்களா ஏதோ கரண்ட் ஸ்டாப் ஆகிருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் தண்ணி வந்து இல்லை. இங்கே எப்படி பெரிய ஃபவுண்டனே இருக்குது தெரியுமா? இப்போ எனக்கு ரொம்ப தண்ணி எடுக்குது. இப்போ போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட வந்து பிரேக் எடுக்கிறேன் வச்சுட்டு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ எவ்வளவோ காமிச்சோம், அதெல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வீட்டுக்கு போயிருக்கிறோம். இங்கே தான் தீபனா வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொடுத்து இப்போ நம்ம ஆக்சுவலி தீபனா வேலை செய்கிறது இங்கே தான். ஆக்சுவலி இங்கே தீபனா வேலை செய்கிறது இங்கே தான். இப்போ நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் எங்கன்னா கடிங்க இருந்துச்சுன்னா அங்கே சாப்பிட்டுன்னு அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே மீட் பண்ணுறதுன்னா மீட் பண்ணுறேன். இல்லைன்னா இல்லை. சரி பாய். நீங்கள் எண்ட் பண்ணிக்கிறீங்களா? எண்ட் பண்ணிக்கிறேன் நான். திரும்ப எப்போ நான் இந்த மாதிரி புது ஃபஸ்ட் போய் டைம் பண்ணியிருந்தா அப்போ உங்களுக்கு ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி பாய். விடைபெறுவது உங்கள் சிட்டு. நீங்கள் விடைபெறுந்துட்டீங்க. இப்போ சரண் பின்ன தருண் அவங்க கொஞ்சம் எண்டிங் பேசிட்டாக்கா ஃபுல்லாக வீடியோ முடிஞ்சிடும். முன்னாடி அப்படியே அந்த ப்ளஸ் பாயிண்ட் சொன்னீங்களா, அந்த இடம் வந்து மழை வந்து நினச்சினாக்கா அது உள்ளே நடந்துன்னு போகிறது. ஆக்சுவலி பாருங்கள், அங்கே ஒரு ஷீட்டில் எதுவும் இல்லை, வெறும் அந்த செடிங்களை வளர்த்து அத்தை ஒரு ஷெல்டராக பண்ணி ஒரு மாதிரி புதுசாக பண்ணிக்கிறாங்க. அது கூட நல்லா இருக்குது. ஆக்சுவலி அதான் நல்லா இருந்துச்சு. அத்தை கொஞ்சம் நோட் பண்ணலான்னு தான் சொன்னேன். ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு. சரி பாய். அவங்க தருண் பிற சரணை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிக்கோங்க, எண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். சரி பாய். நாம் ஃபஸ்ட்டு இன்ஃபோசிஸ்க்கு வந்தோம். இன்ஃபோசிஸ்க்கு வரும்போதே அந்த டை கொடுத்தாங்க. அந்த டை போட்டுக்கிட்டு நம்ம ஃபுல்லாக அலோவ் ஆகணும். ஆதார் கார்டு கூட காமிக்கணும். அந்த ஆதார் கார்டெல்லாம் காமிச்சிட்டு உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் வரைக்கும் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பிளேஸ் எதானா இது ஃபுட் ஐட்டம்ஸ் கிட்ட போனோம். அங்கே போயிட்டு அங்கே ஏதாச்சும் சாப்பிடலாமான்ட்டு தோணுச்சு. பவியனா வந்துட்டு பானிபூரி வாங்கி வந்தாங்க. பானிபூரி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படியே போயிருந்தோம். போயிருக்கும்போது நெக்ஸ்ட்டு கேஜிஎஃப் பில்டிங் கிட்ட போனோம். கேஜிஎஃப் பில்டிங் கிட்ட போயின்னு இருக்கும்போது அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து இப்போ டைமிங்ஸ் எல்லாம் சரியாக பண்ணியிருந்தாங்க. 6 o'clock லைட்ஸ் எல்லாம் ஆனு, திரும்ப 7 o'clockலாம் அங்கே லைட்ஸ் எல்லாம் ஆஃபு, இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. 6 o'clock லைட் ஆனாச்சு. ஆனால் சடனாக டைமு மழை ஜோராக வந்துடுச்சு. நம்ம அந்த கேஜிஎஃப் என்ட்ரன்ஸ் கிட்டே போயிட்டு அங்கே இருந்தோம். அப்புறமா அங்கேருந்து சேர்த்துட்டு வாங்கிக்கின்னு அங்கேருந்து நம்ம இது ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்ட்டு போனோம். போயின்னு இருக்கும்போது அங்கே சாக்லேட்ஸ் வாங்கிக்கணும், லேஸ் வாங்கிக்கணும். லேஸு சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ளோட்டிங்க்கு சத்திரி வச்சுக்கினே போயிருந்தோம். அங்கேயும் மழை வந்துருந்துச்சு கொஞ்சம். ஆனால் அங்கே ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் கிட்ட ரோடுங்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, ஃபுல் க்ளீனாக இருந்துச்சு. ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் கிட்ட போனால் அங்கே பார்த்தா ஃபுல் சுற்றியாக முற்றியெல்லாம் மீனுங்க தண்ணியில். மதியத்தில் மாத்திரம் கல்லுங்க போட்டு நம்ம அங்கே போயிட்டு ஏதாச்சும் சாப்பிடலாம். அப்புறமா அங்கே 14 ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறமா நம்ம நடந்துன்னு போயின்னு இருந்தோம். அங்கே பார்த்தா பிகில்டு
ப்ராக்டிஸ் ஃபுட்பால் இது மாதிரி இருந்துச்சு. அங்கே போயிட்டு பார்த்தா அங்கே ஒரு கிரவுண்ட் ஃபுல் ரன்னிங் ரேஸ் இருந்துச்சு. நானே தருண் சிட்டு 3 பேரும் ரன்னிங் ரேஸ் போனோம். ரன்னிங் ரேஸ் போயிட்டு வாபஸ் திரும்ப போயிட்டாங்க. இன்ஃபோசிஸ்ன்ட்டு மேலேருந்து நம்ம ஹெலிகாப்டரில் பார்த்தா இன்ஃபோசிஸ்ன்ட்டு தெரியுது. அப்போது நம்ம இன்ஃபோசிஸ் கிட்டே போயிட்டு தீபனா வேலைக்கிட்ட போயிட்டு தீபனாது பில்டிங் கிட்டே போயிட்டு அங்கே போயிட்டு தீபனாது வேலையெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கின்னு திரும்ப வாபஸ் வந்துருந்தோம். இப்போ வாபஸ் வந்துருக்குறோம். இப்போ நம்ம வெளியே போயிட்டு ஃபுட் சாப்பிட்டுட்டோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டு. அப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோ ஃபுட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு சொல்ல போகிறேன். மெதுவாகவே நடு சொல்லு. ஆக்சுவலி ஃபுட் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போயிட்டு அப்புறமா என்னன்னா ஃபுட் சாப்பிட்டுன்னு வீட்டுக்கு கிளம்பலாம். இப்போ எண்ட் பண்ணிவிடுங்க வீடியோ சொல்லுங்க. பை. இப்போ வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். உங்களிடம் விடை பெறுவது சரண் குமார். பாய். பாய். நான் பேசுறது பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால 2-3 வார்த்தை பேசுவோங்க கொஞ்சம். யாரோ பேஸ் கட்டணுமா எங்கள் அண்ணன் வேலை செய்கிறவங்கள ஃப்ரெண்டு அங்கே போயிருக்கிறோம். சாட் சாப்பிட்டு இதை பற்றி நீங்கள் பார்த்தீங்களா? என்னது ಹಳ್ಳಿ ಜಾತ್ರೆ ಜಾತ್ರೆன்னு தான் வந்துருந்து. இங்கே நாங்கள் அப்பயே வந்திருந்தோம். ஆனால் அவ்வளோ நேரம்லாம் இருந்திருந்தில்ல. இப்போ தான் வந்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டோம். இந்த இடம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் எப்போ பார்த்தாலும் வந்தாலும் பர்த்டே. நாங்கள் கொஞ்சம் மேலே போகிறோங்க. இன்ஃபோசிஸ் அதுக்கப்புறம் இதோ என்னப்பாது ஹாப்பி பர்த்டே போட்டு கேக் சரியா? நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இவ்வளோ நேரம் பேசுறது எனக்கு போதாச்சு. என் தம்பிங்களே எல்லாம் பேசிட்டாங்கோ. இதோட எண்டு பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அதோட எண்டு சாட் சாப்பிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகிறது. எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பராக இருந்துச்சு. வந்து என்ன ஒன்று அந்த தேட்டரில் போகல. தேட்டரில் ஃபுல் ரஷ்ஷு. எல்லாம் சாப்பிட்டோம். சாக்லேட் சாப்பிட்டோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், குக்குரை சாப்பிட்டோம். சிவராஜ்குமாரை பார்த்தீங்க? சிவராஜ்குமார் எல்லாம் பார்த்தோம். சிவராஜ்குமார் கையெல்லாம் பார்த்தோம். கை குத்துட்டு அந்த போலிங் எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் இது பார்க்கறதுக்கு ஒரு ஆஃபீஸ் மாதிரி இல்லை, ஒரு ஊர் மாதிரி இருக்குது. என்ன நான் அந்த ஐடி போட்டிருந்தேன். என்ன பார்த்துட்டு எல்லாம் வந்து எல்கேசி மட்டும் யாவும் அதெல்லாம் கேட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஃபுல் பெருமை ஆச்சு. இதோட நான் இந்த வீடியோ எண்டு பண்ணிக்கிறேன். எப்படி இன்ஃபோசிஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணோம். இன்ஃபோசிஸ் ஆனால் வெறித்தனம். சிட்டு இன்ஃபோசிஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, அசமாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் தான். அங்கே இந்த ஃபிஷ்ஷுங்கோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நான் எல்லாம் சொல்லிக்கிறேன், எல்லாமே சம்பரியாக சொல்லிக்கிறேன். சரி பாய். எண்ட் பாய். நான் அப்படியே கை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப நான் கை எடுக்கிறேன். ஏன்னா என் தம்பி ஒருத்தக்கிறானே அவன் எங்கள் ஆதார் கார்டு எல்லா ஆதார் கார்டையும் அந்த பேக்கில் வச்சு லாயல் வேர்ல்டு உள்ளே வந்துச்சு. அதான் அந்த வீடியோவில் இருக்கிறது நீங்கள் பாருங்க. அத்தை அதுலவே வச்சுட்டுக்கிறான். அந்த இவன் தான் வாடா. இவன் தான் அவன். எவ்வளோ வெக்குமே இல்லாமல் சிரிச்சின்னு வேற இருக்கிறான் இவன். இவனால எங்கள் அண்ணா இப்போ உள்ளே போய்க்கிறாங்க. அண்ணா இல்லை, பெரிய சித்தப்பா. இவன் தான் எங்களுக்கு குணம் பண்ணிருந்து. இல்லைக்காட்டி இவ்வளோ நேரத்துக்கு அதோ பேக் ஏன் கவனம் வந்துச்சுன்னா அங்கே செக்கிங்கில் மிஷின் பார்த்து கவனம் வச்சுக்கணும். அது பார்த்துட்டு இவனை வரசா பார்த்தேன். குணம் வச்சு இப்போ நாங்கள் அந்த ராயல் வந்து குணக்கணும். அதுக்கு நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே இல்லை. இவனால இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். தீபனா எடுத்துன்னு வரோம். இப்போ தீபனா எங்கள் அண்ணா எடுத்துன்னு வருவாங்க. கொஞ்சம் வராங்களா பாருங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவரை காப்பாத்து. அதுக்குள்ள என் மேல தருண் மேல எல்லாம் போட்டுட்டு நம்ம தான் பேக் எடுக்கணும். நம்ம மேலெல்லாம் போய் சொல்லிட்டேன். அந்த வீடியோ ப்ரூஃப் இல்லைன்னா வீடியோ பார்த்தப்போ அந்த ஹோட்டலுக்கிட்ட இருக்குல்ல ஃப்ளோட்டிங் ரெசார்ட் அங்கே கூட இல்லை. ஆனால் அங்கே சிட்டு மேலே தருண் மேலாம் தூக்கி போட்ட பாரு. அந்த வாஷ்ரூம் குணம் வந்த போதா நம்மளுக்கு அந்த இது குணம் வந்துச்சு. இவரை குணம் வந்து மாட்டிக்கினாரு ஒருத்தர் காப்பாத்துன்னு கத்தாரு.
சரி பாய் பண்ணுங்க 3 பேரும் சோகமாக பாய் பண்ணிருக்கிறீங்களே என்ஜாயாக பாய் பண்ணுங்க ஃபோட்டோ எவ்வளோ கிளாரிட்டி கொடுப்பாங்க